ஸ்ரீ பிளேக் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை சிங்காநல்லூர் குளத்தேரி ஸ்ரீ பிளேக் மாரியம்மன் கோயில் மற்றும் கன்னிமூல கணபதி, நாகலிங்கேஸ்வரர், பாலமுருகர், கருப்பராயன் நவகிரக சன்னதிகள் உள்ளன. இந்த கோயில் திருக்குறள் நன்னீராட்டு விழா, மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேக விழாவை ஒட்டி புனித தீர்த்தங்கள் அழைப்பு, புற்றுமன்று எடுத்து வருதல், முளைப்பாரி அழைப்பு, வாஸ்து வழிபாடு, யாகசாலை போன்றவை நடந்தன. முக்கிய நிகழ்வாக கும்பாபிஷேகம் காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சம்பத்குமார், கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சாக்தஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் வேலுச்சாமி, KP ராமகிருஷ்ணன், G எதிராஜ், R திராவிடமணி, தென்னவர் செல்வம், நந்தகோபால், மாரிமுத்து, ராஜேந்திரன், ஹரிகிருஷ்ணன், ஜெகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாலை பக்தி. வணக்கம், என் பேர் ராஜேந்திரன். அருள்மிகு பிளேக் மாரியம்மன் கோயில், குளத்தேரி, சிங்கநல்லூர் கோயில் விழாவில் இருக்கிறோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 125 வருஷம் ஆச்சு கட்டி. இப்போது 125 வருஷம் ஆச்சு. இப்போ சிறப்பான புனரமைச்சு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கோயில் நிர்வாகிகள் பின்னாடி இருக்காங்க. 1903 இருந்து இருக்குது கோயில். திருக்கோயிலில் அருள்மிகு பிளேக் மாரியம்மனை தவிர பரிவார தெய்வங்களாக கன்னிமூலை கணபதி, நாகலிங்கேஸ்வரர், ஆதி கடவுள்கள், பாலமுருகன் மற்றும் கருப்பராயன் அவர்கள், அதை தவிர நவகிரகங்களும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. அருள்மிகு பிளேக் மாரியம்மன் திருக்கோயிலோட கும்பாபிஷேக நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இங்கே அருள்மிகு பிளேக் மாரியம்மன் சாமி போக சிவலிங்கேஸ்வரர், விநாயகர், முருகர், கருப்பராயன் மற்றும் நவகிரகங்கள் எல்லா சன்னிதானங்களும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. இது கோயில் இதுக்கு முன்னாடி ரொம்ப ரோடு லெவல்லேருந்து கீழே இருந்தது. இப்போ திருப்பணி செஞ்சு திருக்கோயில் மேலும் உயர்த்தி கட்டி திருப்பணி மிகச் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. 1933 இருக்குது, கட்டப்பட்டது. இந்த திருக்கோயில் ரோட்டின் கீழே இருந்ததால் புனரமைப்பு செய்து ஒரு 4 அடி மேலே போயிட்டு எல்லா சன்னிதானங்களும் புதிதாக கட்டி, பழைய சன்னிதானத்தை புதிதாக கட்டி மிகச் சிறப்பாக உபயோகம் நடைபெற்று முடிந்து எல்லோரும் திருப்தியடைந்து அன்னதானமும் திருப்தியாக இருந்தது என்று கூறி சென்றுள்ளார்கள்.